ஸ்ரீ கந்த புராணம் 34ஆம் பகுதி. முருகப்பெருமானின் மந்திர ஆலோசனை. சூரபத்மனின் தூதர்கள் பல்வேறு உருவங்களில் முருகனை குறித்த இரகசியங்களை அறிய புறப்பட்ட வேளையில் முருகப்பெருமானும் தன் தம்பியருடன் சூரனை அழிப்பதற்கான மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டார். அவர் பல சிவத்தலங்களை தரிசித்த பின்னர் செந்தூர் என்னும் திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய கடல் இருந்தது. அங்கே தான் தங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கினார். 5 லிங்கங்களை அமைத்து தந்தையையும் வழிபட்டு வந்தார். சூரனை அழிப்பதற்குரிய வழிவகைகளை ஆய்வு செய்யவும், சூரனின் மகன் பானுகோபனால் பிடித்து செல்லப்பட்ட தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் மற்றும் சூரனால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவாதி தேவர்களையும் அழைத்து வர ஒரு தூதனை அனுப்ப ஏற்பாடு செய்தார். அந்த தூதன் வேறு யார்? வீரபாகுதான். வீரபாகு, நீ உடனே சூரன் தங்கியிருக்கும் வீரமகேந்திர பட்டணத்திற்கு செல்வாய். சூரனின் படை பலத்தை அறிந்து கொள். சூரனால் பிடித்து செல்லப்பட்ட ஜெயந்தன் மற்றும் தேவர்களை மீட்டுவிடு. பின்னர் சூரனிடம், எங்கள் தலைவர் முருகப்பெருமானிடம் சரணடைந்து விடு. இல்லாவிட்டால் தலையை இழப்பாய் என எச்சரித்து விட்டு வா என்றார். வீரபாகுவிற்கு ஏக சந்தோஷம். அவனை போல் வீரனை இனி புராண சரித்திரம் காணாது. வீரபாகு பறக்கும் தன்மை கொண்டவர். முருகப்பெருமானின் உத்தரவை கேட்ட மாத்திரத்தில் அவரை மனதார வணங்கி பேருருவம் என்ற விஸ்வரூபம் எடுத்தார். விண்ணில் பறந்தார். கந்தமாதன மலையில் வந்து இறங்கினார். அவர் வந்து இறங்கிய வேகத்தில் அந்த மலை பூமிக்குள் புதைந்து விட்டது. அந்த மலையில்தான் இறந்து போன தாரகாசுரனின் வீரர்கள் தங்கியிருந்தனர். அவர்கள் பூமியில் அழுந்தி இறந்து விட்டனர். மீண்டும் அவர் பறந்து போய் இலங்கை பட்டணத்தை அடைந்தார். இங்கே யாழிமுகன் என்ற அசுரன் ஆண்டு வந்தான். 34ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.